Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே கோயில் குளத்தில் இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடாரணேஸ்வரர் கோயில் குளத்தில் சேலத்தைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா என்பவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரின் இறப்பு தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் மர்மமான உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தலையால் நடந்தான்குளம் கிராமத்தில் 4,92,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மின்மாற்றியை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்நிகழ்வில் கழக கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் மருந்தகம் திறக்காததால் நோயாளிகள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தனர். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் மருந்து மாத்திரைகள் வாங்க மருந்தகம் முன்பு காத்திருந்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் மருந்தகம் திறக்கப்படாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் இல்லாததே இதற்கு காரணம் என நோயாளிகள் குற்றம் சாட்டினர். அரசு மருத்துவமனைகள் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட அறியாமல் பிரியாணி அமைச்சர் விளம்பர முகத்திலேயே சுற்றி வந்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வாரசந்தையில் பக்ரீத் பண்டிகையையொட்டி 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வாரச்சந்தைக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்த வாரம் பக்ரீத் பண்டிகை வர உள்ளதால் சேலம், ஈரோடு, வேலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கினர். கடந்த வாரங்களில் 50 லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையான நிலையில் இன்று 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.